நான் கருணாகரன் நாவலன் வடக்கு சிவில் சமூகம் சார்பாக இந்த விடயம் கதைக்க வந்திருக்கிறோம். தீவிர சிவில் சமூகத்தின் உபதலைவராகவும் இருக்கிறேன். அதாவது எமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய எமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 27 வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக 15 வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இதிலே எமது தமிழினம் சார்ந்தும் சிறுபான்மையினம் சார்ந்தும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் தற்போதைய அரசாங்கம் எல்லா மக்களும் ஒரு மக்களே என்ற அடிப்படையில் கருத்துக்களை கூடி வந்தாலும் கூட அவருக்கான பதவி உயர்வு மட்டுமல்ல, ஏனைய சிறுபான்மையினத்தை சார்ந்த ஒருவரும் கூட தற்பொழுதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவோ உயர் நீதிமன்ற நீதியரசர்களாகவோ இதுவரை வழங்கப்படாதது ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை இனத்துக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அதாவது மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்கள் பல வழக்குகள், குறிப்பாக எமது யுத்த காலத்தில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட எமது தமிழ் இனத்துக்கு மட்டுமல்ல முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதியை வழங்கியவர். அதிலும் குறிப்பாக கிருசாந்தி கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம், வித்தியாவுடைய கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம். அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இங்கே யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர். அதனை விட விசுவமடு 2 பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள், இதுபோன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தலின் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது. இலங்கையிலே ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு நாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது. உலக அளவில் அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததாலோ அல்லட்டி அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கும் மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது என்பது ஒரு அதனை சுட்டிக்காட்டி விரும்புகிறேன். அந்த காலத்தில் பல அநீதிகள் இழைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தற்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் இராணுவத்தார் இருக்கலாம் அல்லாட்டி ஏனையவர்களாக இருக்கலாம், தற்துணிவாக உச்ச ஆயுள் கால தண்டனைகள், மரண தண்டனைகள்